ஹாய் இப்ராஹிம் here. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? அதாவது நவம்பர் 7 இன்னைக்கு என்ன நடந்தது? நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து அழகாக பர்ஃபார்ம் பண்ணுச்சு டவுன் ஒர்க்ஸில். ஓகே, புட் ரைடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்றது உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகே, ஒன்ஸ் புட் ரைடர்ஸை நம்ம செக் பண்ணுவோம். நான் வீடியோக்கு முன்னாடி செக் பண்ணல, பட் நான் இப்போ செக் பண்ணி சொல்லிடுறேன். நாளைக்கு என்ன ஸ்டாக் எடுக்கலாம்? ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எப்படி நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, டாபிக் போயிடலாம். இன்னைக்கு என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்பேஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிஃப்டி வந்து புட் சைடில் இருந்தது. இப்போ வால்யூம் கொஞ்சம் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19,70,411 அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி மைல்டு புல்லிஷ் வந்து வந்திருக்கு. நம்ம டெக்னிக்கல் வியூ வந்து ஒன்ஸ் நிஃப்டியில் பார்த்துருக்கோம். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா நம்மளால ப்ராப்பரான ப்ராஃபிட்ன்றது பண்ண முடியும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ட்ரேட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு வரல. எங்கே வால்யூம் பெட்டராக இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நான் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எங்களோட ட்ரேட் பண்ணுறவங்க வாங்க, நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக காலையிலே ஆனால் உங்களுக்கு குரூப்பில் வந்து சிக்னல் வந்து விடும், எஜுகேஷன் கொடுத்துருவோம், கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடணும். நம்ம 4 ஹவர்ஸ்லேருந்து வரேன். 4 ஹவர்ஸ்லேருந்து வரும்போது நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸோடைய சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. லிக்விட் அந்த சின்ன விக்கு கூட சப்போர்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே ட்ரேட் ப்ராப்பராக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப அகைன் வந்து புல் பேக் ஆகுது அப்படின்னா வந்து இதான் ரிவர்சல் ஜோன் சொல்லுவோம். ரிவர்சல் ஜோனில் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் கிடைக்குது, பாடி க்ளோசிங்கும் நடந்திருக்கு, இன்பிட்வீன் உள்ளே நடந்துருச்சு. 4 ஹவர்ஸ்ன்றது உள்ளேயே வந்து நடந்துருச்சு. ஓகே, உள்ளே நடந்துச்சு அப்படிங்கும்போது ரிஜெக்ஷன் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு குறைச்சிக்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் குறைச்சோம் அப்படின்னா சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகுது. ஸோ வால்யூம் மட்டும் ஒன்ஸ் பல்ஸ் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ வால்யூம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து டைம் ஃப்ரேமை குறைச்சிட்டு ட்ரேட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் ட்ரேடை வந்து எங்கே ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் லாங் பொசிஷன் என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் என்ட்ரினா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதாவது நீங்கள் என்ட்ரி எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,637 ரேஞ்சில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடு ஈஸியாக வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் இண்டெக்ஸ்க்குள்ள மூவ் ஆகும்போது உங்களுக்கு ப்ரீமியமும் நல்ல மூவ்மெண்ட்டில் கிடைக்கும். இது மார்னிங்கே முடிச்சிருங்க, ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும் 11 o'clock மேலே இழுத்து அடிக்காதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ப்ரீமியம் மெடிடேஷன் நடக்கும். ப்ரீமியம் மெடிட் இல்லாமல் தீட்டா காமா வைக்கலாம் எப்படி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ டவுன்வர்ட் டிஸ்கவுண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 25,475 ட்ரேடில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸோட ஸ்விங்கில் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணி நடக்குது. அதை நாளைக்கு நம்ம லைவ் வரவங்க அந்த லைவ்ல பார்த்துருக்கீங்க. 1:2 ரேஷியோ மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 870 rupees வந்து கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து நாளைக்கு பாசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு வந்து ஹைலி பாசிபிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கைனைஸ். ஓகே, கைனைஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கைனைஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் NS இந்தியா. ஓகே, இது நாளைக்கு பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து வால்யூம் அதாவது ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புட் சைடில் வந்து போயிட்டுருக்கு, அதாவது டவுன்வர்ட்ஸில் போயிட்டுருக்கு. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வர ரீச் பண்ணிடுச்சு, பாடி க்ளோசிங் எபோவில் வந்து வச்சாச்சு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். இதை நான் அப்படியே வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து ஒன்ஸ் பாருங்க. 4 ஹவர் உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா FEG வந்து டெஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் அட்வான்ஸ் லெவல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். FEGயோடைய ஆர்டர் பிளாக் அப்புறம் FEGயோடைய கேண்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ FEG டெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு வால்யூமும் பல்ஸ் ஆகிருக்கு, டெக்னிக்கல் ஓகே, வால்யூமும் பல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு குரூசியலான ஒரு மூவ் வந்து நாளைக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போ 1 ஹவர் டேரெக்டாக 1 ஹவர் போகணும், 15 மினிட்ஸ் டேரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸருக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, பாடி க்ளோஸரும் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்தை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டவுன்வர்ட், அப்வர்ட். ஓகே, அந்த பர்டிகுலர் டோஜி கேண்டில் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸர் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். பாடி க்ளோசிங் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே, ஸோ டார்கெட் நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா 1:2 ரேஷியோ வந்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணிவிட்டு 1:2 ரேஷியோ போட்டிங்கன்னா 1:2 ரேஷியோ மேலே வந்து மெயின்டைன் பண்ணாதீங்க. ட்ரேடை வந்து ப்ராப்பராக பண்ண பாருங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணால் நல்ல ப்ராஃபிட் பண்ணுங்க.
ஓகே, ஸோ நியர்லி இந்த லிக்விடிட்டிக்கு முன்னாடியே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்க. ஓகே, 6574 வரைக்கும் கைனஸ் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஹிண்டாலுக்கு வந்து பார்த்தோம் 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். இது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய நாளைக்கு நான் நல்லா ப்ராஃபிட் பண்ணணும், ப்ரீமியம்லாம் எப்படி குவாலிட்டியாக எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்க, ப்ரீமியம் குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஹிண்டாலுக்குள்ள வால்யூம் கிடைச்சதுனால நாளைக்கு பாருங்க. சிம்பிள், நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸர் கிடைச்சிச்சு. ஓகே, டேரக்டர் ட்ரேடு காமிக்கணும்னா ஒரு நிமிஷம் 4 hours அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா ஹையர் டைம் ட்ரேட் வந்து அனலைஸ் பண்ணணும். நான் அனலைஸ் பண்ணுற மெத்தடில் நீங்கள் அனலைஸ் பண்ண பாருங்க. கேப் டவுன் வந்து கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து டிமாண்டோட ஜோனா வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் ஏரியா டிமாண்டோட ஜோனா இருக்குது. டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் ரிஜெக்ஷன் நடக்குது. வித் 4 hours பாடி க்ளோசிங் நடந்துருச்சு. இப்போ அந்த ப்ரீவியஸ் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 1 hour டேரக்டாக போவாங்க, 15 minutes டேரக்டாக போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மார்க்கெட்ல எஃப்இஜியும் டெஸ்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்இஜி டெஸ்ட் ஆயிருக்கு. எஃப்இஜி டெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட்டோட பல்ஸும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அகைன் இங்கே வருவானான்னு கேட்டால் அகைன் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த லிக்விடிட்டியை இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அந்த எக்விலிபிரியம் ஏரியாவை வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரீச் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸோட லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸோட ஸ்ட்ரிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க, ஸ்ட்ரக்சரல் பியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டிங்க அப்படின்னா எக்விலிபிரியம் ஏரியாவுக்கு 819 வந்து பண்ணிக்கங்க. ஸோ அங்கேருந்து ஒன்ஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனால் மட்டும் எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா வந்து அங்கேயே பார்ஷலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. ஸோ அந்த 3 ஸ்டாக் தான், நிஃப்டி, கைனஸ், ஹிண்டால்கோ, இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு பத்திரமா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் நிஃப்டியோட ஃபைனல் அவுட்புட் என்னன்றதை நான் உங்களுக்கு பார்த்துட்றேன். ஒன்ஸ் அதை பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து 4லேருந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ 25,600 அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. புட் ரைட்ஸ் 24,600 வரைக்கும் தான் இருக்காங்க. ஸோ நிஃப்டியோட இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 25,600 நியர்லி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் ஆப்ஷனில் நமக்கு பிரதிபலிக்கும். ஸோ இதான் மார்க்கெட்டுடைய விஷயங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரீமியம் குரூப்பில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் வேணுனாலும் ஜாயின் பண்ணிங்கன்னா பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டர் திங், பெட்டர் பை. ஓகே, பை, ஹேவ் குட் டே கைஸ். இன்னொரு லைவில் சந்திப்போம், நாளைக்கு லைவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோவில் நாளைக்கான மார்க்கெட்டில், நாளைக்கு மார்க்கெட் கிடையாது, சாட்டர்டே சண்டே, 6 சொல்லிட்டேன், சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மாதிரி சந்திப்போம். ஓகே, அதுக்குள்ளே நான் வீடியோ போட்டதெல்லாம் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.